வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த மனிதகுலம் நிறைவாக மகிழ்வாக வளமாக வாழ்வதற்காக ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை வகுத்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்கள் பெற்ற அனுபவங்களையே நமக்கு ஒரு பாடமாக பயிற்சி முறையாக அமைத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தினசரி நாம் ஒவ்வொரு தலைப்பாக சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆசையை தொடர்ந்து வருகின்ற ஒரு வேகம் கோபம். ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காவிட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நாம் விரும்புகின்றோம், இப்படி அவங்க நடக்கணும் அப்படின்றதெல்லாம் விரும்புகின்றோம். ஏற்றுக்கொண்டால் மகிழ்வு, இல்லைன்னா அந்த முரண்பாடு வராத வகையிலே அதை பொறுத்து கொண்டு போகக்கூடிய தன்மை அமையவில்லை என்றால் மனதிலே ஒரு வேகம் ஏற்படும். கோபம் என்பது என்ன என்றால், தடைப்பட்ட ஆசைகள் அந்த தடையை நீக்குவதற்கு எழுச்சி பெறுகின்ற போது அந்த எழுந்த வேகத்திற்கு நாம் இன்னொரு பேர் வைக்கிறோம், கோபம் என்று. அடிப்படையில் என்ன என்று பார்த்தீங்கன்னா, உயிர் சக்தி உடல் வாழ்கின்ற வரைக்கும் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும், இருப்பும் இருக்கும். உயிர் சக்தி உடல் கருவிகள் மூலமாகவும் புலன்கள் மூலமாகவும் மன இயக்கத்தின் மூலமாகவும் செலவாகி கொண்டே தான் இருக்கும். மன இயக்கத்தில் செலவாகின்ற அளவு இயல்பான நிலையில் இருக்கின்ற போது மூளையில் எண்ணங்களாக வந்து போய்கொண்டிருக்கும். அந்த எண்ணங்கள் குறிப்பிட்ட ஆசைகளாக வெளிப்படுகின்ற போது கொஞ்சம் எழுச்சி பெறுகிறது. அந்த ஆசைகள் நிறைவேற முடியாதபடி சூழ்நிலைகள் அமைகின்ற போது தான் ஆசைப்பட்டதை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எழுச்சி, எண்ணம், அதை விட உயர்ந்த செலவு ஆசை, அதை விட உயர்ந்த செலவு சினம். இப்படி உயிர் சக்தி அதிக அளவில் தரமாற்றம் அடைந்து விரயமாவதை நாம் பல வார்த்தைகளால் ஐடென்டிஃபிகேஷன் குறிப்பிடு செய்கின்றோம். அப்போ இந்த எண்ணத்தை நாம் முறைப்படுத்துகின்ற போதுதான் அதனுடைய செலவை சரிப்படுத்த முடியுமே தவிர, அதன் போக்குக்கு விடுகின்ற போது அது ஆசைகளாகவும் பல வகையான உணர்ச்சி வயப்பட்ட மனோபாவங்களாகவும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். இந்த கோபத்தினால் பெற்ற அனுபவங்கள், அதனால் வந்த நன்மை தீமைகள் ரெண்டு சொல்லணும். ஏன்னா பொதுவாக நம்ம நினைக்கிறோம், கோபப்படலைன்னா வேலை நடக்காதுன்னு நினைக்கிறோம். குழந்தைகிட்டலாம் கொஞ்சிக்கிட்டு இருந்த வேலை நடக்காது, என்னது அடித்து வளர்க்காத பிள்ளையும் பழமொழி சொல்லுவாங்களே, இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், படியாதுன்னு. அதனால் அப்படி அடித்து வளர்த்துட்டு இருந்தால் எப்படி படிக்குன்னு தெரியாது. இப்படி நம்ம பல கருத்து வச்சிருப்பதனால சினத்தால் நமக்கு எந்த வகையிலேயாவது நன்மை வருகிறதா என்று ஒரு
கேள்வி எழுப்பி பார்க்கணும். இதுவரைக்கும் கோபத்தால் வந்த அனுபவம் இல்லாத மனிதனே கிடையாதுங்க, மகான்கள் உட்பட. என்ன சாமிஜி 2 தடவை கோவப்பட்டாங்க, நம்ம தினத்துக்கு 2 தடவை பட்டாலும் பரவாயில்ல, தினத்துக்கு 1000 தடவை கோபம் வருது. அதாங்க சிக்கலை. அப்போ சினம் வருகின்ற போது ஏற்பட்ட விளைவுகளை கணித்து பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு நபருக்கும் கோபத்தினால் நன்மைகள் உண்டானதாக சரித்திரமே கிடையாதுங்க. நம்முடைய சுய வாழ்க்கையே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எந்த இடத்திலாவது நம்முடைய கோபத்தினால் நன்மைகள் வந்ததா என்று பாருங்க. உதாரணமாக, குழந்தைகளை மிரட்டி அதட்டி உட்காந்து படிக்க வைக்கலன்னு சொன்னால் அவங்க இப்படியே படிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? எல்லாருமே இந்த கணிப்பு இருக்கும். அந்த குழந்தை எல்கேஜியில் நம்ம சேர்க்கிற போது உட்காந்து படிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டி அதட்டி பார்க்குறோம். அது அப்பப்போ உட்காந்து படிக்கும், அப்போ மறுபடியும் எழுந்து விளையாட போயிடும். அப்படியே காலம் போகுது, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் வருது. அப்போவும் மிரட்டினா பண்ணால் தான் உட்காந்து படிக்கிறேன்றது. அதுக்கு அடுத்தும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்தாச்சுங்க. கொஞ்சம் அதட்டினா தான் டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும். இல்லை இதே இந்த சீரியல் முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி உட்காந்துரும். அதுவும் முடித்து டிகிரிக்கு வருது, அப்பவும் அதட்டினா தான் உள்ள புக் எடுக்கிறத தவிர இல்லை. அப்போது சினத்தினால் திருத்தம் வந்துவிட்டது என்றால் எல்கேஜியில் படிக்கும்போதே நாம் அதட்டினோம். அப்பவே திருந்தி இருந்தால் பிறகு வாழ்நாள் முழுவதும் நாம் படிக்க என்று சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்காதே. அப்போ தினசரி நாம் குழந்தைகளை படிக்க சொல்லி தூண்டி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவுரை அங்கே செல்லுபடியாகவில்லை என்பது தானே நிதர்சனம். நாம் கோபப்பட்டதுனாலேயோ அடித்ததுனாலேயோ அங்கே எந்த திருத்தம் வரவில்லை என்பது தான் நிதர்சனம். அப்போ சினத்தினால் என்ன லாபம் வரும் என்றால் வருத்தம் வரும், திருத்தம் வராது, வருத்தம் வரும். இது எந்த இடத்துல அந்த திருத்தத்திற்கு அது துணை செய்யும் என்றால், அந்த குழந்தை தானாக தன்னை உணர்ந்து தன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கணிப்பை எடுத்து நம்மை நாம் திருத்திக் கொண்டால்தான் வாழ்க்கை சரியாக இருக்கும் என்று ஒரு அக்கறை எடுத்துக்கொள்கின்ற பொழுது தான் அந்த மாற்றம் வரும். அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற போது இது துணை செய்யும். அந்த எண்ணமே இல்லை என்றால் எத்தனை நாள் கோபப்பட்டாலும் எந்த அளவு கோபப்பட்டாலும் அது பலனை தரந்தது கிடையாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதனால் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. குண்டு வைக்கிறனா பார்த்து வைக்காம இருந்தா தான் குண்டு வெடிக்காம இருக்குமே தவிர, இல்லை கண்டுபிடிச்சி டிஃப்யூஸ் பண்ணாத வெடிக்காம இருக்குமே தவிர, இல்லைன்னா வைக்கிறேன் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதனால இந்த திருத்தம் என்பது வர வேண்டும் என்றால் வாழ்க்கையை பற்றிய தெளிவு வேணும், ஒரு ஜீவனுடைய உணர்வுகளை பற்றிய மதிப்பு வேண்டும். அதற்கு அடிப்படையில் ஒரு சிறு ஆராய்ச்சி தான் இந்த கோபத்தின் பற்றிய ஒரு ஆராய்ச்சி. ஒவ்வொரு மனிதனும் இந்த சினத்தினால் வரக்கூடிய தாக்கத்தை என்னெல்லாம் பாதிப்புகள் வருது என்று பார்த்தீங்கன்னா, கோபம் வருகின்ற போது உயிர் சக்தி உடலில் அதிக அளவில் செலவாகும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செலவு இந்த உடல் இயக்கத்தை தூண்டிவிட்டு அதிகப்படியான சக்தியை கொடுக்கும். உதாரணமாக இப்போ ஒரு வண்டி ஓட்டுறோம், ஆக்சிலேட்டர் முறுக்கினா தானே ஸ்பீடு வேகமாக போகும். அப்போ ஆக்சிலேட்டர் முறுக்கிற போது உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அதிகமாக உள்ளே போகுது. அதே மாதிரி நாம் ஒரு திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உடம்புக்கு வேகம் வரணும்னா அந்த வேகத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூவல் செலவாகணும். அதுவும் உயிர் சக்தி தான் அதுக்கு எரிபொருளே. அப்போ உயிர் அதிக அளவில் செலவானால்தான் அந்த உடல் உறுப்புகளுக்கு வேகத்தை கொடுத்து கோபத்தால் வரக்கூடிய அந்த விளைவை வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னு சொன்னால் வேகம் வராது.
இந்த உடம்புக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் இயல்பான ஒரு வேகம் உண்டுங்க. இந்த அளவில் தான் இது சுற்றிக்கிட்டு இருக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த இயல்பான ஸ்பீடு காட்டிலும் அதிகமான வேகத்தில் சுழல ஆரம்பித்துன்னு சொன்னால் உள்ள இடம் இருக்குமே பாருங்கள். உதாரணமாக இப்போ 4 ஃபேன் போட்டிருக்குறாங்க. ஒரு 10 அடிக்கு ஒரு ஃபேன் இருக்குங்க. 2 ஒரே கம்பெனி ஒரே ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்குது. 2லிருந்து வரக்கூடிய காற்று எங்கே சந்திக்கும் பார்த்தீங்கன்னா நடுக்கோட்டில் சந்திக்கும். இப்போ ஒரு ஃபேனை நம்ம வேகத்தை குறைத்து விட்டால் அந்த மையத்தில் இருந்த சந்திக்கின்ற இடம் எந்த பக்கம் திரும்ப பார்த்தீங்கன்னா எது மெதுவாக சுழல்கிறதோ அந்த பக்கத்துக்கு தான் வரும். இதே நீதிப்படி உயிர் சக்தி மெதுவாக சுழல்கின்ற போது நெருங்கி வரும், வேகமாக சுழல்கின்ற போது ஒன்று தள்ளி விட்டுரும். அப்போ இந்த உடம்பு என்ற ஒரு கண்டெய்னர், இதுக்குள்ளே சுமார் ஒரு மில்லியன் உயிர் துகள் இருக்கதா கணக்கு வச்சுக்கோங்க. கோபம் வரும்போது ஒவ்வொரு துகளுமே இயல்பான வேகத்தை காட்டிலும் அதிவிரைவாக சுழல ஆரம்பிக்கும். அப்போ இந்த உடம்புக்கு உள்ளே இருந்து சுழல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தூரம் அதிகமாகும். அப்போது ஒரு பகுதி உயிர் துகள் உடலை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வரும்போது எந்த பகுதி வழியாக அது வெளியே வரும் பார்த்தீங்கன்னா, உயிர் என்பது மிக மிக லேசானது இல்லைங்களா, ஹைட்ரஜன் பலூன் விட லேசானது. அதனால் உடல் முழுவதும் உயிர் சக்தி வெளிப்பட்டாலும் அது வெளிப்படுகின்ற கோணம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் வரும். ஏன்னா லைட்டஸ்ட் பார்ட்டிக்கல் இல்லைங்களா, பூமியை ஒட்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பெரிபெரல் நம்முடைய தலைப்பகுதி தான். உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய உயிரின் விரைவு, அதனால் ஏற்படுகின்ற பிதுக்கம், அந்த உயிர் அலைகள் எல்லாமே மூளை செல் வழியாக தலையை தாண்டி தான் மேலே போகும். இது வேடிக்கையாக சொன்னாலும் உண்மை இருக்குங்க. டேய் என்னை மண்டை காய வைக்காதேம்பாங்க சொல்கிறாங்க இல்லையா. என்ன அர்த்தம்? இது மேலே போச்சுன்னா மேலே இருக்குங்க, மண்டை தான் இருக்குது, அதை காய வச்சுட்டு தான் வெளியே போகும். ஏன்னா ஃபோர்ஸ் வெளியே போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ட்ரை ஆகிடும். மூளை செல்களிலே உயிர் சக்தி அளவுக்கு அதிகமாக மோதி விரிகின்ற போது ஏற்படுகின்ற வெப்பம், அதில் மூளை செல்கள் நிலை தடுமாறி போகும். அது தடுமாறுவதனால என்ன சிந்திக்கணுன்றது சிந்திக்க முடியாது. என்ன வார்த்தை பேச நினைக்கும், ஆனால் வார்த்தைகள் குளரும். கைகளுக்கு என்ன சேரம்ன்ற அந்த ஒரு என்ன சொல்லுவோம் கண்ட்ரோல், அதோட கட்டுப்பாடு இருக்காது. அப்போ உடல் என்ன சேரும் என்ற கட்டுப்பாடை இழந்து அந்த வேகத்தை தகுந்த மாதிரி எதையோ செஞ்சிடும். ஒரு கணம் அதிகமான கோபத்துக்கு ஆட்பட்டதில் தான் கொலை இது போன்ற பல கொடூரமான செயலெல்லாம் நடக்கும். அப்புறம் சாவகாசமாக ஜெயிலில் உட்காந்து யோசனை பார்ப்பான், அட ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டோம், இப்போ நாம் உள்ளே கிடக்கிறோம், குடும்பம் வெளியே நிற்கிது, குடும்பம்லாம் தத்தளிச்சிட்டு இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் நம்ம வெளியேருந்து குடும்பத்தை பார்த்துருக்கலாம். அப்போ தண்டனை யாருக்கு? கொலை உண்டவனுக்கா இல்லை ஜெயிலில் இருக்கவனுக்கா? பார்த்தீங்கன்னா கொலையானவன் சேர்த்து தொலைஞ்சிட்டான். ஆனால் தண்டனை கொலை செய்தது மட்டும் அல்ல, அவன் குடும்பம் ஒட்டு மொத்தமும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்குது. அப்போது ஒரு ஒட்டு உறவோடு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கெட்டு, இவரால் குடும்பத்துக்கு வர வேண்டிய வருமானம் கெட்டு, இவருடைய ஒரு அறிவுரையோ மற்ற வகையில் உள்ள உழைப்புகளோ இதெல்லாம் நட்டப்படுகின்ற போது குடும்பம் எந்த அளவுக்கு துன்பப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள். அதனால் சினத்தினால் வரக்கூடிய தீங்குகள் பார்த்தீங்கன்னா உடலிலே உள்ள உயிர் சக்தி விரயமாகின்ற போது அது உடலை தாக்குவதனால் உடலுக்கு நோய்கள் உண்டாகின்றன. இப்போ வெளியே போன உயிர் மீண்டும் உள்ள வருமானு பாருங்களேன். வெளியே போயாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாந்தமாயிட்டோம், மறுபடியும் உள்ளே அது இறங்கி கொள்ள முடியுமா பார்த்தீங்கன்னா முடியாது. கறந்த பால் மடி புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த பூ இலை காய்கள் மீண்டும் போய் மரம் புகா, போன உயிர் வருவதே இல்லை என்கிற சிவவாக்கியர். அதனால் வெளியே போனது திரும்ப வர்றதில்லை. இப்போ அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மில்லியன் இருந்தது,
ஒரு சதம் வெளியே போயிடுச்சு, திரும்பி வரல, இப்போது ஏற்கனவே இருந்ததை விட அளவு குறைவாக இல்லைங்களா? இந்த உடம்புக்குள்ளே எந்த ஒரு செல்லிலையாவது உயிர் ஓட்டம் இல்லை என்றால் அந்த செல் இயங்க முடியுமா? உயிர் சக்தி தொடர்ந்து உடம்புக்குள்ளே இயங்கி கொண்டிருந்தால் தான் ஒவ்வொரு செல்லுமே லைவ் செல்ஸாக இருக்க முடியும். இல்லைன்னா டெட் செல்ஸாக மாறி உதிர்ந்து போகும். அப்படி உதிர்ந்து போவதற்கு உடம்புக்குள்ளே இருக்கின்ற கான்சியஸ் இடம் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது, அது இடம் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுது? எப்படி ஆஃபீஸில் 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் லீவ் போட்டுட்டா 9 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதோ, அதே போல் 1 மில்லியன் உயிர் துகள்கள் செய்ய வேண்டிய வேலையை இப்போ 1% துகள் வெளியே போயிட்டதுனால அந்த சக்தியையும் சேர்த்து மிச்சமுள்ள துகள்கள் செய்தாகணும். இப்படி ஒரு முறை நம்ம கோவப்பட்டால் பரவாயில்லைங்க, ஒரு நாளைக்கு 100 தடவை, ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை, ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசு வரைக்கும் எத்தனை தடவை கோவப்பட்டிருப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய்கிட்டே இருந்தா, இந்த ஸ்பீடு கொஞ்சமாக கூடிக்கொண்டே இருந்தா பிபி ஏறுமா ஏறாதா? அதுதாங்க. என்னவோ திடீர்னு நேற்று ராத்திரி என்னவோ ஆகி போச்சுங்க, கொண்டு போய் அட்மிட் பண்ணினோம், டாக்டர் வந்து பிபி ஜாஸ்தியாக போய் சொல்லிட்டாருன்னா. எந்த வியாதியும் ஓவர் நைட்டில் வராதுங்க. இப்போ வியாபாரத்தில் கொடுத்தல் வாங்கல் ரெண்டுமே இருக்கும். இன்னும் நல்ல நாணயமான வியாபாரம் செய்கிற போது கடை பையனை விட்டுட்டு பக்கத்தில் போய் 10 ரூபா வாங்கிட்டோம் அப்படின்னா 10 லட்சம்னு சொல்கிறேன், வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு தடவை அதை கொடுக்க தவறி விட்டால் முதலாளி வர சொல்லப்போ அப்படின்ட்டுருவாங்க. முதலாளியை போய் வாங்கிட்டு வருவார். மறுபடியும் தவறி போச்சுன்னா, சார் இப்போ தான் வந்து இன்னொரு பாட்டி வாங்கிட்டு போனாங்க, நான் அப்புறமா கொடுத்து விட்றேனே அப்படிம்பார். கொடுத்துட மாட்டார். அப்புறம் என்ன ஆகும்? இதுவும் திருப்பி கொடுக்க முடியாத போது அவர் இங்கே கடைக்கு வந்து கேட்பார், என்னையா போன மாதம் வாங்கினது என்னாச்சு அப்படிம்பார். இவர் இதுக்கு பயந்து எஸ்கேப் ஆகிடுவார். காசு நேரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ வீட்டுக்கு காலையில் ஒருத்தர் அடிக்கடி வந்துட்டு போகவே பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, ஏதோ கடன் வாங்கியிருப்பார் போல் இருக்குது, ஏதோ அடிக்கடி ஆளுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, உனக்கு தெரியாதா ஊரில் ஒரு மொல்ல பார்க்கறது தான் பெரிய ஆளாக இருக்கிறான். அப்போது கொடுத்து வாங்கின வரைக்கும் கடங்காரன்னு சொல்லலை. எப்போ கடங்காரன்னு சொல்கிறாங்க? கொடுக்க முடியாத பொழுது தான் கடங்காரன்னு சொன்னாங்க. அது மாதிரி உடம்புக்குள்ளே உயிர் உற்பத்தி ஆகுது, கோபம் வருது, செலவாகுது, மறுபடியும் உற்பத்தி ஆகுது. இப்படி 30 வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கும், அதனால் தெரியல. ஆனால் 30 வயசுக்கு மேலே உற்பத்தி திறம் குறைகிறது, அதே கோபம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அப்போ ஸ்டாக் குறைய ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சக்தி போதலை. அப்போ 30 வயசு 30 தாண்டி 35 வரும்போது கடங்காரன் ஆகிடுறான். இந்த கடங்காரனுக்கு பேர் நோயாளின்னு, ஹார்ட் பேஷண்ட்டு. புரியுதுங்களா எப்படி பிபி வருதுன்னு? அதனால் கோபத்துக்கும் பிபிக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்த உயிர் சக்தி உடலிருந்து வெளியேறுகிறது, மீண்டும் உள்ளே வருவதில்லை. உற்பத்தி செய்யக்கூடிய திறம் 30 வயசு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நடுத்தர வயது வருகின்ற போது அது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குமே தவிர அதிகமாக சம்பாதிக்க முடியாது. அப்போது ஏற்கனவே பட்ட பழக்கம் அது விட முடியறதில்லை. தொடர்ந்து கண்டதுக்கெல்லாம் கோவப்படுறோம், விரயம் அதிகமாகுது, வரவு கம்மியாக இருக்குது. ரிசல்ட்டு கடன் வந்தால் வியாதி வந்துடும். அதனால் எந்த வியாதியும் நேற்று ராத்திரி வர்றதில்லைங்க. பல ஆண்டுகளாக நாம் செய்த பழக்க வழக்கங்கள் மற்ற குணாம்சங்கள் இதை பொறுத்து தான் வியாதிகளே வருகின்றன. ஆனால் கோபம் ஒரு மிக கொடிய ஒரு குணம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதில் மிக மிக முக்கியமான பங்கு வகிப்பது இந்த சினம், அடுத்தது கவலை. இந்த 2 அண்ணன் தம்பிங்க. அடிக்கடி கோபப்பட்டால் ஹை பிபி, அடிக்கடி கவலைப்பட்டால் லோ பிபி. மொத்தத்தில் 2ம் சங்கு ஊதிரும். லோ பிபி வந்தாலும் ஊதிரும். அதே போல் கண் நோய்கள், நரம்பெல்லாம் தெரிக்கும், குடலில் வந்து அசிடிட்டி ஜாஸ்தி வர போது அல்சர், குடல் நோய்கள் வரும், மலச்சிக்கல் வரும். இப்படி பலதரப்பட்ட வியாதிகள் உருவாவதற்கு காரணம் சைக்கோசோமேட்டிக், மனம் சார்ந்த உடல் நோய்கள் பேருங்க. இது சமீப காலத்தில் தான் மருத்துவத்துறையில் இந்த கான்செப்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் உடல் தனி மனம் தனி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ குணாம்சங்கள் மனிதனுடைய நோய்களை நிச்சயிக்கின்றன. அப்போது
உடல் நோய் மட்டும்தான் வருதா? அடுத்தது என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம கோபம் இருக்கிற போது யாராவது நம்ம பக்கத்தில் வர்றாங்களா, பேசுகிறாங்களா பாருங்களேன். குழந்தை கூட அப்படி மூஞ்சி பார்த்துட்டு இப்போ போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நைஸாக அப்படி எஸ்கேப் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுங்க? உறவுகள் தூரமாயிடும். அடிக்கடி கோவப்பட்ட யார் நம்மகிட்ட பேசுவாங்க? அந்த மனுஷங்கிட்ட போய் யாரையா பேசுவோம்? மனுஷன் பேசுவானா? நாமளே சொல்லுவோம், எனக்கு கோவம் வந்து நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம். காரணம் என்னங்க? பல தலைமுறையாக வந்த பதிவுகள் என்று அர்த்தம். அப்போ உடல் நலம் கெடுகிறது, உறவுகள் நட்பு கெடுகின்றது, மனதிலே ஒரு நிறைவு நிம்மதி இருக்காது, எப்போது எரிச்சலும் பொறாமையுமா இருக்கும். அதே போல் நம்ம அனுபவங்கள், எல்லா அனுபவங்களும் நம்முடைய கருமையத்தில் போய் ரெக்கார்ட் ஆகிடுங்க. நம்ம என்ன பண்ணினாலும் நமக்கு தெரியாமல் ஒருத்தன் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு கணக்கு எழுதிட்டே இருப்பான். அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் சித்திரகுப்தன் நமக்குள்ள இருந்து, சித்திரகுப்தன் நமக்குள்ள சொல்ல மாட்டாங்க, சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவான்னு சொல்லுவாங்க. நாம் என்ன நினச்சிக்கிட்டோன்னா, மேலே யாரோ உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய லெட்ஜர் வச்சுக்கிட்டு, பழனிசாமி ஃபேர் திருப்பு, நீங்கள் என்ன பண்ணா எழுது கணக்கு அப்படி எழுதுவோன்னாக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தும் வச்சுக்கங்களேன். இப்போ நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷனே பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் பேங்க்கில் ஒரு மணி நேரத்துக்கு 9 மில்லியன் டிரான்சாக்ஷன் ஓடுதுங்க. அவ்வளோ டிரான்சாக்ஷன் லோட் பண்ணுறதுக்கு அங்கே மெயின் மாஸ்டர் சர்வரில் திணறுது, அடிக்கடி ஹேங் ஆகிடும். அதை வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் லோட் போட்டுகிட்டே இருக்கிறோம், அது பாட்டுக்கு என்ட்ரி ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். சமயத்தில் ஹேங்காக மறுபடியும் சரி பண்ணுவாங்க. இப்படி இந்த 100 கோடி மக்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் திணறத 644 கோடி மக்கள் பண்ணுற அனுபவங்கள் எல்லாம் எப்படி சித்திரகுப்தன் கணக்கு எழுதி லெட்ஜர் பேலன்ஸ் பண்ணி இது ஆகிற காரியமா? என்ன பொருள் என்றால், சித் என்றால் உயிர்னு பேருங்க, குப்தன ரகசியம். அப்போ சித்திரகுப்தன் எழுதுகிற கணக்கு எங்கேயோ உட்காந்து எழுதலை, நமக்குள்ளேயே உட்காந்து எழுதிட்டு இருப்பான். அதுக்கு பேர் ஆத்மா என்ன பேர். அதனால் நம்ம என்ன அனுபவத்தை பெற்றாலும் அன்பு, நன்றி, கருணையா அதுவும் எழுதுகிறோம். ஆசை, கோபம், கவலையா அதையும் எழுதிடுறோம். ஒரு அனுபவம் வீண் போக முடியாது, எஸ்கேப் ஆக முடியாதுங்க. எல்லாத்தையும் துல்லியமாக எழுதி வச்சிடறோம். அங்கிருந்து அடுத்த சந்ததி வந்தாங்கணுமே குழந்தைகள், அங்கிருந்த பதிவில் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்துடும். நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சின்ன குழந்தை அழுதுன்னாங்க எங்கோ கொஞ்சம் கழிச்சுங்க அப்படிங்கோ. இப்போ அப்படிங்கோ எடுத்து எடுப்பில் அடுத்த சத்தங்கிட்ட தெருவுக்கே கேட்கும். இத்துணூண்டு இருக்குங்க அது. 1 மாதம் 2 மாதம் அது போடுற சத்தம் தெருவையே கூட்டுறாங்குது. ஏன் அத்தனை வேகம் வருதுங்க? பல தலைமுறைகளாக பெற்ற கோபம் அந்த சின்ன பிஞ்சுக்குள்ளே வெளிப்படுகின்ற போது அது ஃபுல் பேட்டரி இல்லைங்களா, புது பேட்டரி. ஆனால் அந்த சக்தி முழுக்க அது போடுற போது தெருவே கேட்கும். அதுக்கு மேலே பார்த்து சில குழந்தைகள் பிச்சு எடுத்துரும். அடி அரை தான். தாத்தாவாவது, பாட்டியாவது, அம்மாவது, அப்பாவாவது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் ஒன்று. ஒரு தடவை கும்பகோணத்துக்கு வந்திருந்தாங்க சாமிஜி. சரி, பல அன்பர்கள் இது மாதிரி சத்சங்கத்தை மாதிரி ஏதோ கேள்வி கேட்பாங்க, சாமிஜி பதில் சொல்லுவாங்க. ஒரு அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சாமிஜி சொல்கிறத கேட்கணுன்னு அந்த அம்மாவுக்கு ஆசை. அது போட்டு பிச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நேராக தூக்கிட்டு குழந்தைய சாமிக்கு முன்னாடி வந்தாங்க. சாமிஜி, இந்த பையன் பண்ணுற பாடு பாருங்க, என்னம்மா இது பண்ணிகிட்டு இருக்கிறான், நீங்கள் சொல்கிறத கூட கேட்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. சாமி சிரிச்சுக்கிட்டே அவருடைய ஸ்டைலில் சொன்னாங்க, அது மேலே வந்து தப்பு இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான்ப்பா அவன் குழந்தை. உங்கள் 2 பேர்கிட்ட எவ்வளவு வேகம் இருக்குன்றத அவன் எடுத்து காட்டுறான்னாரு. இப்படி கணவன் மனைவிக்குள்ளாக எத்தனை வேகம் இருக்குன்றதை அளந்து பார்க்கக்கூடிய மீட்டர் குழந்தைகள். அதை வள்ளுவர் அழகா சொன்னார், தக்கார் தகவலர் என்பர் அவர்த்தம் எச்சத்தால் காணப்படும். எச்சம்னா குழந்தைகள். அதனால் ஒரு மனிதனுடைய குணாம்சங்கள் என்ன, தராதரம் என்ன என்பதை அவருடைய குழந்தைகள் லகுவாக எடுத்து காட்டி விட்டுரும். அதனால் இந்த 5 வகை நமக்கு நட்டம்தான்.
உடல் நலம் கெடுகிறது, மன வளம் கெடுகிறது, உறவுகள் பாதிக்கப்படுகின்றது, நம்முடைய ஆத்மா களங்கம் அடைகிறது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோபம் உள்ளவர்களுக்கு ஞானம் வராது. நீங்கள் துர்வாசர் கோபப்பட்டாங்க, விஸ்வாமித்திரர் கோபப்பட்டாங்க, தவம் நட்டமாச்சு, இப்படிலாம் கதையில் படிச்சிருக்கிறோம். அப்போ செய்த தவம் சினம் கொண்டால் நட்டமாகும் என்பதை பல புராண கதைகளை நமக்கு வெளிப்படுத்திருக்கின்றாங்க. ஏன் அப்படின்னா, கோபம் வருகின்ற போது எந்த அளவுக்கு உள்ள அழுத்தம் இருக்கிறதோ அதே அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி வெளிவரும். மேலே ஓவர் டேங்க்கில் ஃபுல் டேங்க் தண்ணி இருக்குங்க, குழாயை திறந்த உடனே எத்தனை வேகமாக தண்ணி வெளிப்படுதுங்க. இதே மாதிரி தவம் செய்கின்ற போது நமக்கு சக்தி அதிகமாகும். தவம் செய்வதனால உடலுக்குள் உயிர் சக்தி அதிகமாகும். அப்போ இந்த உடம்பு என்ற டேங்குக்குள்ள உயிர் சக்தி திணிவாகுது. அந்த திணிவை கொண்டு நாம் உணர்ச்சி வயப்படுகின்ற போது எப்படி ஃபுல் டேங்கில் குழாயை திறப்புனா வேகம் அதிகமாக தண்ணி வருதோ, அதே போல் தவம் செய்பவர்கள் சினம் கொண்டால் முகமே பயங்கரமாக மாறி போயிடும். நீங்கள் அனுபவத்திலே பார்க்கலாம். சில சமயங்களில் நம்முடைய முகத்தில் ஏற்படுகின்ற பிரதிபலிப்பை பார்த்து மற்றவங்க நடுங்கிடுவாங்க. நல்லா தவம் பண்ணுறவங்க டக்குன்னு சில சமயங்களில் ஓர கோவப்பட்டீங்கன்னா அந்த முகத்தில் ஏற்படக்கூடிய கொடூரமான பாவனையில் மற்றவங்க பயந்துருவாங்க. அப்போ அந்தளவுக்கு நம்முடைய உயிர் சக்தி மேலே விரயமாயிடுச்சுன்றதை டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இயல்பாக நம்ம கோவப்பட எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியும். இன்றைக்கி அதுக்கு மேலே அதில் முக பாவனையில் அவங்க பயப்படுறாங்கன்னு சொன்னால் நம்முடைய பாவனை அந்தளவுக்கு மாறி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி கோபம் வந்ததுன்னு சொன்னால் ஞானம் எட்ட முடியாது. அதனால் பல மகான்கள் அணு அளவும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று கேட்டுக்கின்றாங்க. இருக்கிறதுலையே நுட்பமான சக்தி அணு தானே, அந்த அளவுக்கு கூட என்னிடத்துல கோபமோ ஆசைகளோ இருக்கக்கூடாது என்று சொல்கின்றார். கோபத்தை விட்டுவிட்டாலே மரணமே கிடையாது என்கிறார் வள்ளுவ பெருந்தகையும் பாரதியாரும். அதாவது சினத்தை முன்னே வென்றிடுவீர், மேதனில் மரணம் இல்லை என்ற கருத்தை வெளிப்படுத்துறாங்க. வள்ளுவரோ மிக அற்புதம். 10 குறட்பாக்கள் சினம், 10 குறட்பாக்கள் வெகுளாமை, 10 குறட்பாக்கள் பொறையுடைமை. ஒரே கருத்து தான், கோணங்களை மாற்றி மாற்றி 10 குறட்பாக்களாக கொடுக்குறாங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்போ கோபப்படுவதனால முதல் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால், யார் கோபப்படுறாங்களோ அவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. அந்த கோபத்தை கண்டு மற்றவங்க அலட்சியப்படுத்தி விட்டால், நம்ம கோபப்படுறோம், அவன் சிரிச்சுட்டே போயிட்டான், நமக்கு இன்னும் கொஞ்சம் எருதா இல்லையா, அப்போ 2 பங்கு பாதிப்பு வரும். அதனால கோபம் என்பது உருவாகின்ற போது யாரிடம் அதுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பே தவிர, அதை ரியாக்ட் பண்ணுறவங்களுக்கு அடுத்த கோபம் வரும், அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். இப்படி கோபம் ஒரு சங்கிலி தொடர்போல கூட போகும். சில சமயங்களில் சமைஞ்ச வேடிக்கை ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ பெரிய ஒரு அலுவலர் காலை ஏதோ மனைவி ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல அவருக்கு கோபம் வந்தது. அதனால் ஒரு கடுமையாக வார்த்தையை சொன்னாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அதே வேகத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அந்த வேகத்தை யார்ட்டு காட்டுறது, குழந்தைகிட்ட காட்டுறாங்க. பிறகு அது எங்கே அது ஆஃபீஸ் வந்தாங்க, அங்கே சபார்ட்ஸ் கிட்ட அந்த அதே டென்ஸுக்கு காட்டுறாங்க. அவர் சபார்ட் வந்து மேனேஜர்கிட்ட ஏதாவது எதிர்த்து பேச முடியுமா, முடியாது. அவர் திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க, அவருடைய மனைவி கிட்ட அதை காட்டுறாங்க. மனைவி கன்னடத்தை காட்ட முடியாத கோபத்தை மீண்டும் தன் குழந்தைகிட்ட காட்டுறாங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு இடத்தில் தோன்றிய சினம் தொடர்ந்து அப்படியே போகுது பாருங்க. இதுபோல் சமுதாயத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பல காரணங்களால் சமுதாயத்தில் நேர்ந்த பல துன்பங்களுக்கு தனி மனிதனுடைய சினமே காரணமாக அமையும்.
இங்கே பொதுவாக வந்து அரசியல்வாதி நினைக்கிறோம், அரசியல்வாதியாக இருந்தாலும் மனிதன் தானே. ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் எப்படி ஆட்சி செய்தால் மக்களுக்கு நன்மை தரும் என்று சேர்த்து வைக்க பார்த்து செய்கிறாங்க. அது சரி இல்லாத மனிதனாக இருந்தால் அது தகுந்த நடவடிக்கை எடுத்தான்னு சொன்னால் அதனால் பாதிக்கப்படுவாங்க நாட்டு மக்கள் அனைவருமே தான். அதனால் அந்த சினத்தினால் எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிந்திருக்குன்னு பாருங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சரித்திரத்துல எல்லாம் ஒரு நாட்டு இளவரசன் இன்னொரு நாட்டில் போய் அந்த இளவரசை தூக்கிட்டு வந்துடுவான். 2 நாட்டு படைகளும் வந்து மோதி சண்டை போட்டுக்குவாங்க. இதனுடைய பர்சனல் விவகாரம் இல்லைங்களா? அவனை போய் அவன் தூக்கிட்டு வந்து அவனுடைய பர்சனல் விவகாரம், அவங்கள்ட்ட அடிச்சுக்க வேண்டியது தானே. இப்படி ஒரு தனி நபருடைய கோபம் ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மூலமாக செயல்படுகின்ற போது அது யுத்தங்களாக கூட மாறிவிடும். அதனால இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவு. ஏன்னாக்கா விலங்குகள் எல்லாம் சினம் வரும், ஆனால் அந்த சினத்தினால் அந்த விலங்குகள் என்ன பண்ண முடியும்? ஒன்றா கடிக்கும், இல்லை அடிக்கும், இல்லை உதைக்கும், வேற என்ன பண்ண முடியுங்க? ஆனால் மனிதனுக்கு அந்த சினம் வந்துன்னு வச்சுங்களேன், கடிக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம். அதுக்கு மேலே மனித குரங்குகளே டிஸ்கவரி சேனலில் காட்டுறாங்க, நீளமாக கம்பெடுத்துக்கு சண்டை போடுது. அப்போ மனித குரங்கே கம்பெடுத்து சண்டை போடுற போது மனிதன் அல்லவா நாம? அப்போ அதுக்கு மேலே சண்டை போடணும். அதனால் கல்லை கண்டுபிடித்த போது கற்காலத்தில் ஆயுதங்களை கல்லால் செய்து அழிச்சுக்கிட்டான். உலோகம் கண்டுபிடித்த பிறகு அம்பு வில்லுன்னு சொல்லி உலோகங்களை ஆயுதங்கள் செய்து அடிச்சுக்கிட்டான். அப்புறம் மனசுக்கு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அதை கொண்டு அஸ்திரம் சஸ்திரம் என்று உருவாக்கி அதை கொண்டு சண்டை போட்டுக்கிட்டான். இப்போ ஸ்கட்டு, பேட்ரியாட்டு, AK-47, AK-109 அடிச்சுக்கிறான். அப்போ அன்று முதல் இன்று வரைக்கும் அடிக்கிற டெக்னிக் மாதிரி இருக்கே தவிர அடிக்கக்கூடாது என்ற அறிவு வந்திருக்குதா? இன்னும் வரல. ஏன் வரலன்னா இந்த கோபம்தான் காரணம். இந்த சினத்தை பொறுமையாக மாற்றுவதற்கு ஒரு அவசியம் என்று கூட பல பேர் நினைக்கிறது இல்லை. எப்போ நினைக்கிறாங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணி 120க்கு 160ன்னு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணதுக்கப்புறம் இதுங்க பிபி தான் கிரிக்கெட் ஸ்கோராக சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த 120 160 எப்படி குறைக்குதுன்ற போது கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும்னு டாக்டர் சொல்லியிருப்பார். அதனால் கொஞ்சம் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்குமே தவிர இல்லைனாக்கா செய்யறத வேற. இப்படி அந்த உடல் கெட்ட பிறகு ஓரளவுக்கு அக்கறை எடுத்துக்கொண்டு அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்று போகிறார்களே தவிர அது வருவதற்கு முன்பாகவே அது தேவையில்லை என்ற ஒரு ஆராய்ச்சி எத்தனை பேருக்கு உண்டுங்க. அதனால் சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று காலங்காலங்களாக பல மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்று வரைக்கும் நாம் அதை செயல்படுத்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மகேஷ் அவர்கள் இதையெல்லாம் ஆராய்ச்சியே பண்ணி பார்க்குறாங்க. ஏன் இத்தனை காலமாக பல மகான்கள் சொல்லியும் கூட இந்த மனித குலம் ஏன் அதெல்லாம் கைவிட முடியாமல் தவிச்சிட்டு இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தாங்க. அவங்க கண்ட உண்மை தான் மனிதன் பழக்கத்துக்கு அடிமை. அப்போ அந்த பழக்கத்தை மீண்டும் ஒரு நல்ல பழக்கமாக மாற்றணும். இதுவரைக்கும் அடிக்கடி கோவப்பட்டே பழக வச்சிருக்கிறோம். இப்போ கோவப்படாமல் இருந்து பழகணும். அப்போ கோவப்படாமல் இருந்து பழகிறதுக்கு ஒரு பயிற்சி வேணுமே. அதுக்கு தான் சாமி கொடுக்குறாங்க சினம் தவிர்த்தல் என்று ஒரு பயிற்சி. அப்போ சினத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் அதை பற்றிய தெளிந்த ஒரு அறிவு வேணும். ஏன் இது நம்மகிட்ட வருது என்ற ஒரு காரண காரியத்தோடு ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தாதான் அந்த தெளிவு கிடைக்கும். முதல்ல எண்ணத்தில் தெளிவு பெற்றால்தான் அது செயலிலே மாற்றத்துக்கு வரும். ஸோ முதலில் மன திருத்தம், அதை தொடர்ந்து தான் செயல் திருத்தமே தவிர மனம் திருந்தாமல் செயல் திருந்தாது. அந்த ஆராய்ச்சி வருகின்ற போது இந்த கோபத்துடைய பூர்வீகம் என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நாம் பிறக்கும் போது கூடவே பிறந்ததா இந்த கோபம்? பிறக்கும்போது என்ன பண்ணோம்? அழுகுதோம். எதுக்கு அழுதோம்? அது நாளைக்கு பார்க்கலாம்.
சரி, அம்மா அப்பா பிறந்தபோது அழுதாங்க இல்லையா? இப்படி ஒவ்வொரு ஜீவனாக பிறந்த போது கோபம் என்பது கூட வந்திருக்குதா? இல்லை கோபம் இல்லாத வாழ்ந்த அனுபவம் இருக்கிறதா? இப்படியே பின்னோக்கியே போங்க. ஒவ்வொரு தலைமுறையாக முதல் மனிதனில் போய் நிற்போம். ஒரு ஆதாம் ஏவாள் அல்லது ஒரு ரதி மன்மதன் பேர் போய் வச்சுக்கோம். இந்துக்களை கேட்டால் ரதி மன்மதன்பாங்க, கிறிஸ்தவத்தை கேட்டால் ஆதாம் ஏவாளும்பாங்க. ஏதோ ஒரு பேர் சம் எக்ஸ் ஒய் வச்சுங்களேன். ஒரு முதல் ஆண் பெண், அவர்கள் வாழ்க்கையில் கோபம் வந்ததா இல்லையா? ஒரு கேள்வி. அது எங்கேருந்து வந்திருக்க முடியும்? மனிதன் தோன்றிய போதே கோபம் வந்துன்னு சொன்னா அப்போ அவனுக்கு எங்கேருந்து வந்தது? அதுக்கு முன்ன பாருங்க, 5 அறிவு விலங்குகள், 4 அறிவு விலங்குகள், 3 அறிவு பூச்சினங்கள், 2 அறிவு புழுக்கள், 1 அறிவு தாவரம். இந்த பரிணாமத்தை அப்படியே திருப்பி பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு ஜீவராசியிலேயும் சினம் என்பது தொடர்ந்து இருக்கும், தாவரங்களை தவிர. ஏன் அப்படின்னா தாவரத்திற்கு இன்னொன்றை சார வேண்டிய தேவை கிடையாது, இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு கோட்பாடு வருது பாருங்க, ஆசைதான் கோபமாக மாறுதுன்னு சொன்னோம் இல்லையா? எதிர்பார்ப்பு தான் கோபமாக மாறுகிறது. அப்போ தாவரத்திற்கு என்ன ஆசை, என்ன எதிர்பார்ப்பு இருக்குதுங்க? தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளுது. இன்னொன்று இடத்துல இருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஜீவன்களுக்கும் தாவரங்கள் தான் உணவாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால் தாவரங்களிலே ஆசை உண்டே தவிர கோபம் கிடையாது. ஆனால் தாவரத்தை தவிர்த்து புழுவிலே தொடங்கி மனிதன் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவு. 5 விலங்குகள் வரைக்கும் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவு. இது இயற்கை நீதிப்படி இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தாவரத்தோடு தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறம் போச்சுங்க. வேறு இணைப்பு இருந்தால் தான் தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். புழுவிலே தொடங்கி மனிதன் வரைக்கும் நமக்கு என்ன எர்த் கனெக்ஷனாக இருக்குதுங்க? இல்லை. அதனால் இந்த இயக்கம் ஒரு தனித்த துண்டுபட்ட இயக்கமாக மாறி போகிற போது இதுக்கு தேவையான சக்தியை இதுவே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் என்னாகுது, 5 அறிவரைக்கும் உள்ள ஜீவன்களுக்கு உணவை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறம் இல்லை. ஒன்றை ஒன்று சார்ந்தே வாழ்வதனால் ஒன்று பிடிக்கும், இன்னொன்று பலியாகும். நீங்கள் எந்த ஜீவனும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கீரி பாம்பு சண்டை போடுது, எவ்வளோ நேரம் போராடுதுங்க ரெண்டுக்கும். அப்போ இது தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று இது போராடுது, அது தனக்கு உணவாக வேண்டும் என்று அது போராடுது. இந்த 2 விலங்கு இடையே நடக்கூடிய போராட்டத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க விலங்குடைய போராட்டம் கோபமாகவும், வலிமை குறைந்த விலங்குடைய போராட்டம் கவலையாகவும் பயமாகவும் மாறும். உதாரணமாக நம்ம சாதாரண பார்த்தக்கூடிய நிகழ்ச்சி தாங்க, இந்த பூனையை நாய் துரத்தும், பூனை பயந்து ஓடுன்னு ஓடும். இது மாதிரி ஒரு முக்கில் சிக்கிச்சு வச்சுக்கோங்க, மேற்கொண்டு எங்கேயும் ஓட முடியாத அளவுக்கு ஒரு கார்னர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. உடனே அந்த பூனை என்ன பண்ணும், ரிவர்ஸில் திரும்பி தன்னை காத்துக்கொள்ள அப்படியே ஒரு முறைக்கும். இது வரைக்கும் துரத்திட்டு வந்த நாய் கொஞ்சம் நின்று யோசிக்கும், இப்போ துரத்தலாமா வேண்டாமான்னு. அப்போ ஒவ்வொரு ஜீவனும் தான் வாழ வேண்டும் என்கின்ற போராட்டம் இருக்கு பாருங்க, அது மனிதன் வரைக்கும் உண்டு. அதனால் பலம் வாய்ந்தவனுடைய உணர்ச்சி வேகம் சினமாகவும், பலம் குறைந்தவனுடைய உணர்ச்சி வேகம் கவலை பயமாகவும் மாறுகின்றது. இந்த 2 அடிப்படை உணர்வுகள் இதிலிருந்து தான் மனிதன் வெளியே வருகின்றான். அதனால் மனிதனிடத்தில் அந்த அடிப்படை குணமே பார்த்தீங்கன்னா பயம் கோபம் 2 அடிப்படை குணங்கள். அப்போ எத்தனை கோடி வருஷம் இந்த கோபப்பட்ட அனுபவங்கள் நமக்குள் இருக்குன்னு ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகள். எப்படி ஆசைக்கும் நீண்ட சரித்திரம் உண்டோ அதே போல் கோபத்துக்கும் பயத்துக்கும் நீண்ட சரித்திரம் உண்டு. அதை எடுத்து வெளியே போடுறது
அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அதுக்கென்று ஒரு பிரம்ம பிரயத்தனம் எடுக்காம கோபத்தை ஜெயித்த மனிதனே கிடையாது. அதுக்கு துணை செய்வது தான் இந்த பூர்வீக கதையெல்லாம். ஓ, இத்தனை ஸ்ட்ராங்கானதா, அதனால தான் நம்மகிட்ட இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. சரி, இதில் இன்னொரு சிறப்பு என்ன என்றால், மனிதனாக வந்தவனுடைய ஆற்றல் எத்தனை கோடி ஆண்டுகள் அளவுப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பக்குவம் அடையக்கூடிய திறம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. இது எங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் ஒரு அருமையான காட்சி உண்டுங்க. சீதை இலங்கையில் சிறைப்பட்டிருக்கிறார். சீதையை தேடி ராமனும் மற்ற கூட்டத்தாரெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்தில் கேம்ப் அடிச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து இலங்கைக்கு போய் சீதை இருக்கிறாங்களா பார்த்துட்டு அப்புறம் யுத்தம் தொடுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? செல்ஃபோன் இருந்து SMS அனுப்பியிருக்கலாம். யார் ஸ்ரீலங்காவோ யார் இந்தியாவோ இருந்தால் ஏறி போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். அந்த காலத்தில் அதில் ஒன்றுமே இல்லையே. கன்ஃபார்ம் பண்ணிக்காம யுத்தம் தொடுத்தால், யுத்தம் தொடுத்த பிறகு சீதை இங்கே இல்லை அப்படின்னா, அவதார புருஷனாகிய நேர்மையே இலக்காகிய ராமனுக்கு அது களங்கம் அல்லவா? அதனால ராமன் என்ன சொல்றான், இதுவரைக்கும் நம்மள அனுமானத்தில் வந்துட்டு இருக்கோம். சில இலங்கை தூக்கிட்டு போயிட்டான்னு கருடன் சொன்னா, நகை கடந்தது, இப்படி ஒரு தோராயமாக கணக்கு வந்துருக்கோமே தவிர லங்கேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்றது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. அப்போ யாரு போய் இலங்கையில் செய்திருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்வது. எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அனுமன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறான் தனியா. விபீஷணனும் சுக்கிரவனும் அனுமனிடத்துல வர்றாங்க. அனுமன், நீ தான் இந்த வேலையை செய்யணுன்றாங்க. நானா? என்னால் முடியாது. யார் இவ்வளோ பெரிய கடல் தாண்ட முடியுமா என்ன வேடிக்கை பேசுறீங்க நீங்க அப்படின்றான். இல்லை இல்லை, உன்னுடைய சக்தி என்ன என்பது உனக்கு தெரியாது. அது என்ன என்பதை நாங்கள் இப்போ சொல்கிறோம் கேளு அப்படின்னு அனுமனிடத்தில் விபீஷணனும் சுக்கிரவனும் அவனுடைய திறமைகளால் எடுத்து விளக்கி விளக்கி சொல்கிறாங்க. விளக்கி சொல்ல சொல்ல அனுமனுக்குள்ளாக, ஓ, எனக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்குதா அப்படின்னு தெரிய வருது. அப்படி தெரிய வருகின்ற போது விஸ்வரூபம் எடுத்தான். ஒரு அடி எடுத்து வச்சான், இலங்கைக்கு போயிட்டான். அங்கே போய் செய்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே உறுதிப்படுத்தினான். இந்த கதைக்குள்ளாக என்ன தத்துவம் மறைந்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அனுமன் என்பது அனுமானம். அனுமானம் என்பதை மகிழ்ச்சி சொல்லுவாங்க, அசம்ஷன், கருத்துருவம் சொல்லுவாங்க. அப்போ மனம் எப்பொழுதும் பல விஷயங்களை அனுமானத்தால் புரிந்து கொள்ளும். அதே சமயத்தில் மனம் என்பதோ குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். அதனால் அனுமன் என்ற பெயரை வைத்து குரங்கு உருவத்தை கொடுத்து இந்த மனதுக்கு உள்ள சக்தியை அங்கே உமானமாக ஒரு கதாபாத்திரமாக கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த மனதுக்கு தன் சக்தி என்னன்னு தெரியுமா? தெரியாது. மகிழ்ச்சி அழகாக ஒரு கோட்டையும் கொடுக்குறாங்க. மனம் இல்லாத மனிதன் கிடையாது, மனதை அறிந்த மனிதனும் கிடையாது. அந்த மனம் தன்னைத்தான் அறிகின்ற போது, ஓ, எனக்குள் இவ்வளவு சக்தி இருக்குதா, பிரபஞ்சமே எனக்குள் அடக்கம் பெறுகிறதா அப்படின்னு நினைக்கிற போது இந்த மனம் பிரபஞ்சமாக விஸ்வரூபமாக மாறுகிறது. விஸ்வரூபம் என்றால் சக்தி களம் அளவுக்கு மனம் விரிந்து நிற்கிறது தான். அப்படி விரிகின்ற போது என்னாகுது, தன்னுடைய குணாம்சங்களை எல்லாம் அது ஒழுங்குபடுத்திக் கொள்கிறது. செயல்களை எல்லாம் முறைப்படுத்தி தர்மத்தின்படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்கின்றது. இறை நீதியை உணர்ந்து அதுக்கு மதித்து வாழக்கூடிய பண்பை பெறுகின்றது. அப்போ என்னாகுது, இந்த ஆத்மா தூய்மை அடைவதனால் ஒரு பிறவைக்குள்ளாக பிறவை கடலை தாண்டி விடுகிறது என்பதனால் தான் அங்கே கடலை தாண்டி காட்டாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அதனால இந்த இரண்டு மகானுடைய கோட்பாடுகளை இணைத்து மகர்ஷியுடைய கோட்பாடு அதோடு கலந்து ஆராய்ந்து பார்த்தாதான் இந்த கதாபாத்திரத்தும் அந்த கதாபாத்திரத்தினுடைய நிகழ்வுக்குள்ளாக இருக்கின்ற தத்துவம் என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம்.
அதனால் எத்தனை கோடி ஆண்டுகள் நாம் அனுபவம் பெற்றிருந்தாலும், எவ்வளோ அழுத்தமான பதிவு நம்மிடத்தில் இருந்தாலும், அதெல்லாம் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய திறம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனமாக உட்கார்ந்துகிட்டு இருக்குது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, மனதை ஒரு சைத்தான்னு சொல்லுவாங்க. சைத்தானுடைய சக்தி என்ன என்றால், தெய்வத்துக்கு நிகரான சக்தி உடையது சைத்தான் என்று சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு நிகரான சக்தி உடையது. அப்ப தெய்வத்தால் எதெல்லாம் ஆகுமோ அது இந்த சைத்தானாலும் ஆகும். அதனால இந்த மனதை பக்குவப்படுத்துகின்ற பயிற்சியை கொடுத்து விட்டால் மனிதன் மகானாகலாம் என்று கண்டாங்க மகரிஷி. அதனால் ஒவ்வொரு குணாம்சத்துக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்வதற்கு எண்ணம் ஆராய்தல். அந்த எண்ணம் எழுச்சி பெற்று ஆசைகளாக மாறுவதால் தான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. அந்த பேராசைகளை சீர்படுத்துவதற்கு ஆசை சீரமைத்தல். அது தடைப்படுகின்றபோது இருக்கக்கூடிய வேகம் நமக்கு கோபமாக வெளிப்படுகின்றது. அதுக்கு சினம் தவிர்த்தல் என்ற ஒரு பயிற்சி. இதை அடுத்து இன்னொரு பயிற்சி நாளைக்கு பார்க்க இருக்கின்றோம், கவலை ஒழிக்கின்ற பயிற்சி. அதனால் இந்த உண்மைகளை, கடந்த கால சரித்திரத்தை நாம் கொஞ்சம் திருப்பி பார்க்கின்ற போது, இவ்வளவு நீண்ட சரித்திரத்தை நாம் தாண்டி நாம் இப்போ இந்த வாழ்க்கையை ஒரு அமைதியான வாழ்க்கையாக, அற்புதமான வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிலத்தினால் வந்த கேடுகளை நாம் இதுவரைக்கும் பல வகையில் அனுபவப்பட்டிருக்கின்றோம். அதனால் இதை நாம் சீர் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தேவை உணர்ந்து கொள்கின்றோம். இப்போ தேவை வந்த பிறகு அதுக்குள்ள ஒரு பயிற்சி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியும் செய்யக்கூடிய முறை ஒன்று இருக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்து தான், சாதாரண மனோநிலையில் இருந்து செய்யக்கூடிய ஒரு செயலை விட ஆழ்ந்து அமைதி நிலையில இருந்து செய்யக்கூடிய செயலுக்கு வலு அதிகம். அப்போ இந்த வலுவான கோபத்தையும் கவலையும் நாம் நீக்க வேண்டும் என்றால் அந்த ஆழ்ந்த அமைதி நிலையில நின்று அந்த பயிற்சி செய்யணும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் அகத்தாய் பயிற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல தவம் செய்து விட்டு அப்புறம் செய்யுங்க பாரு. ஏன்னா தவம் செய்கின்ற போது மனம் அப்படியே நுண்மை நிலைக்கு ஒடுங்கி அமைதி நிலைக்கு வந்துடும். அந்த அமைதி நிலையில நின்று இந்த கோபம் ஏன் வருது, நமக்கு இதுவரைக்கும் இதனால் நம்ம என்ன பலனை கண்டோம் என்று அமைதியாக உட்கார்ந்து தரிசனமாக யோசிக்கிற போது, இப்படி ஒரு அவசியமில்லாத ஒன்று நம்ம ஏன் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாகவே உருவாகும். அவருடைய தாக்கம் இனி எப்படி இதில் நம்ம வெளிவரது என்ற அந்த வழிவகையை தேட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல மகரிஷி நமக்கு இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. எப்படி, யார் யார் மேலே நம்ம கோபம் வருது ஒரு லிஸ்டே எழுதுங்கன்றார். இதுவரைக்கும் மனித சரித்திரத்தில் கண்ட ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் மேல நமக்கு அடிக்கடி கோபம் வருதுங்க? திருமணம் ஆகின்ற வரைக்கும் தாய் தந்தை தான் நம்முடைய முதல் எதிரி. தாய் தந்தை தான். ஏன்னா எது செஞ்சாலும் செய்யாதேங்கிறாங்க, எது கேட்டாலும் லொல்லேன்றாங்க. அது கிடையாதுப்பா, அது வேண்டாம் போ அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் நமக்கு நெகட்டிவா பேசுறதே. வளர்ந்து பருவம் அடைந்து திருமணம் ஆகிவிட்டால் இப்போ யார் அப்படின்னா அம்மா அப்பா கிடையாது, இப்போ கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்தப்போ மறுபடியும் அப்பா அம்மா குழந்தைங்க. இப்படி இதுக்கிடையில் இந்த சைட் ட்ராக் வேற, கூட பிறந்தவங்க, அப்புறம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இது வேறு சைடில் போத்துக்கிட்டு போகும். இதுக்கு மேலே நம்ம பிரைம் மினிஸ்டர் வேறு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேறு. இவங்க பாரு இண்டெக்ஸ் ஏற்றுவாங்க, இறக்குவாங்க, கேட்டால் எனக்கு தெரியாதும்பாங்க. காசு போட்டால் எங்கள் லோவில் நலையணும் இல்லையா? எத்தனை பேர் நம்மளுக்கு கோபம் வருதுங்க? அவன் 6 அடிக்கலாம், நமக்கு பிபி ஏறுது. அவன் காசு வாங்கிட்டு அடிக்கிறதா வேண்டாமா அவன் முடி பண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான், நமக்கு இங்கே பிபி ஏறுது. அருமையான பால் விட்டுட்டான் பார் அப்படின்னு பக்கத்தில் போட்டு சாத்துறோம். நாம் எதுக்கெல்லாம் கோபப்பட வேண்டியிருக்கு பாருங்க. அதனால எத்தனை பேர் மேல வருதுன்னு ஒரு பட்டியல் எடுத்து பாருங்க. அது அழகா சொல்றாரு பாரதியாரு, சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என ஸ்ருதி சொல்லும்,
நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மானுடருக்கு சின தீ நெஞ்சில். அதாவது இந்த தத்துவத்தை ஒரு சம்பவ மூலமாக சொல்லுவாங்க. ஒரு ஆசிரமத்தில் குரு இருக்கிறாரு, 2 சீடர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. குரு பேசாமல் அவர் பாடு உட்காந்துருக்கிறார். இன்னொருத்தர் வந்தார், ஏங்க உங்கள் சீடர்கள் சண்டை போட்டிருக்க, நீங்கள் பாட்டு பேசாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. ஆண்டவனே பேசாமல் இருக்கிறான், நான் ஏன் பேசுவானே என்னார் அவர். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என்ன ஸ்ருதி சொல்லும். ஸ்ருதி என்றால் ஆழ்ந்த ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் உள்ள நீண்ட சரித்திரத்தை பற்றிய தெளிந்த அறிவுக்கு ஸ்ருதி என்று பேருங்க. அப்ப இறைநிலையே எல்லாமாக மாற்றம் பெற்றிருக்கிறது என்ற கருத்தை உணர்வாக பெற்ற அறிவு ஸ்ருதி. கீதையில இதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் உண்டு. யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதும் இல்லை, நானும் அவனை விட்டு விலகுவது இல்லை. அப்ப எல்லா பொருட்களிலும் நானே இருக்கிறேன் சொல். அப்படி என்றால் எந்த இயக்கத்தில், எந்த தோற்றத்தில், எந்த பொருளிலே, எந்த ஜீவனிலே, எந்த மனிதனிலே இறைவன் இல்லை, இல்லைங்களா? அப்ப எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற இறைவன் அவரை வழி நடத்துவான் என்று நாம நினைக்காததுனால நமக்குள்ள கோபம் வருது. நிச்சயமா ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மானுடருக்கு சின தீ. சினம் என்பதே ஒரு நெருப்புன்றார். நெருப்பு ஏதாவது என்ன பண்ணுங்க, பொசிக்கிறோம், எல்லாத்தையும் அழிவு தான். அது நம்முடைய மனதில் ஏற்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வரை சொல்றாரு இன்னொரு கவியில, வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர் மேதினியில் எது நடந்தால் நமக்கு என்ன என்று. என்ன நடந்தால் நமக்கு என்ன, அது அவன் தலைவித்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாமி சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய அனுபவம், அவருடைய பக்குவம், அறிவு நிலை, இதுக்கு சூழ்நிலைகள், இதுக்கு தகுந்தாற் போலத்தான் செயல்படுவாங்க. அவங்க இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று நாம நிச்சயித்தா மேட்ச் ஆகுமா? ஆகாது. அதனால அவர்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து விட்டால் அவங்க மாற்றம் பெறுவாங்க. அதனாலதான் திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்குத்தான் அறிவுரைகள் பயன்படுமே தவிர, திருந்த மாட்டேன் என்று அடம் பிடிப்பவர்களுக்கு அறிவுரைகள் பயனாகாது. அதனால சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி, சமுதாயம் ஒட்டுமொத்த எடுத்துக்கொண்டாலும் சரி, தனிமனிதன் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த திருத்தம் என்பது அவர்களுக்குள்ளாகத்தான் மலர வேண்டும். அதனால பெரிய லிஸ்ட் வந்தது. இப்போ மன்மோகன் சிங் மேலே கோவப்பட்டு என்ன மாறப்போகுது, அம்பானி மேலே கோவப்பட்டு என்ன மாற போகிறாங்க, இல்லை டெண்டுல்கர் மேலே கோவம் வந்து என்ன போகுது, டெலிட் ஆன்லைன் ஆடட்ட, என்ன நமக்கு பிடிக்கலையே டிவி க்ளோஸ் பண்ணு, பேப்பரையும் வாங்க வேண்டாம் விடு, இல்லைங்களா? இவன் படிச்சுனா என்ன நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் வந்து போச்சுங்க. அவன் 6 அடிச்சதுனால நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததா? பிபி குறைஞ்சதா? இன்னும் சொல்லப்போனால் பிபி எகுறுதுங்க. அடிக்காத தவறு விட்டான்னா இங்கே பிபி மேலே எகுறுது. இப்படி சமுதாயத்தில் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அரசியல்வாதிகளையோ மதவாதிகளையோ இன்னும் பல தலைவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் கோவப்படுறதுனால பிபி ஏற்றுக்குதான் நமக்கு தான் நட்டமே தவிர ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதனால் சமுதாயத்தை பற்றிய ஒரு அக்கறை வேணும்னு சொன்னால் அது சாத்வீகமாக தான் போகணுமே தவிர வன்முறையில் ஜெயிக்க முடியாது. அது கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நம்ம பட்டியலில் கடைசியில் நிற்பாங்க இவங்கெல்லாம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெலிட். இப்படியே வந்தீங்கன்னா ஒரு 10-15 பேருக்கு மேலே தேராதுங்க நமக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தினசரி நம்முடைய வாழ்க்கை கடமைகளோடு நம்முடைய இணைந்தவர்களே தான் அதில் நிற்பாங்க. இதில் முதல் நபர் யாருன்னு பாருங்க. இப்போ குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம் வரைக்கும் வர்றோம். திருமணத்துக்கு முன்பு எடுத்துக்கலாம். தாய் தந்தை மேலே தான் நமக்கு கோபம் வருதுங்க. எந்த தாய் தந்தைக்காவது
தன் மகன் நாசமாக போட்டுன்னு எண்ணம் இருக்கா? கொஞ்சம் மனசை தொட்டு பாருங்க. எந்த தாய் தந்தை மோசமான கேரக்டராக இருக்கட்டுங்க, குடிகாரன் இது என்னவோ இருக்கு எல்லாம் இருக்கட்டும், அப்படிப்பட்டவனுக்கும் தன் குழந்தைகள் நல்லா இருக்குன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர அது கெட்டு போட்டுன்ற எண்ணம் எந்த தாய் தந்தைக்காவது இருக்குமா? இல்லை. அப்போ நம்முடைய தாய் தந்தை நமக்கு ஒன்று சொல்றாங்க அப்படின்னாக்க நம்முடைய நன்மைக்கா இல்லையா? கொஞ்சம் யோசனை பார்க்கணும். பெரும்பாலும் ஓரளவுக்கு ஒரு நாகரிகமான குடும்பங்கள், கீழ்த்தட்டுக்கு போக வேண்டாம், அது அது அந்த கீதையில் சொன்னோம்னாக்க அந்த கர்ப்பமே கேடுகட்ட கர்ப்பம், அதனால் கீழ்நிலைகளுக்கு போக வேண்டாம், நடுத்தரத்துக்கு வாங்க. பெரும்பாலும் நடுத்தர குடும்பங்களில் தாய் தந்தை ஒரு குழந்தைகளை கோவிச்சுக்கிறான்னு சொன்னால் அது நல்லா படிக்கணும், நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளணும், ஒழுக்க பழக்கத்தோடு இருக்கணும், நாளைக்கு ஒரு நல்ல பிரஜையாக குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு நல்ல வகையில் துன்பமெல்லாம் வாழணும். இதுதானே ஒரு அப்பா அம்மா எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக நமக்கு இப்போ டிவி பார்த்து சுகமாக தான் இருக்குது. ஆனால் இதனால் நமக்கு ஏதாவது நன்மையான்னு பார்த்தீங்கன்னா உடம்பு கட்டுறது ஒன்று, நேரம் வேஸ்ட் ஆகுறது ஒன்று, படிப்பில் டைவர்ஷன் ஆகுறது ஒன்று, வாங்கக்கூடிய மார்க் குறைஞ்சி போகிறது ஒன்று. டிவி எப்போ வேணால் பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரிட்டையர் ஆகிட்டு உட்காந்து பாருங்களேன், யார் வேண்டான்ற. இப்போ நாம் வாழ்க்கையை செப்பனிட வேண்டிய பருவம். இந்த பருவத்தில் நாம் சரியாக நம்மை ஷேப் பண்ணி கொள்ளவில்லை என்றால் எதிர்காலம் இருண்ட காலமாகி போயிடும். நம்மளுடைய வாழ்க்கையை தவிர யார்கிட்ட போய் கையேந்த முடியும்? கூட பிறந்தவங்கள ஒரு கட்டம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க, அப்போ கொடுக்க மாட்டாங்க. அப்போ தன் கையை தான் தனக்கு உதவி. அந்த ஸ்திரத்தை வளர்ப்பதற்காகத்தான் அப்பா அம்மா நமக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ எப்படி அவங்க நம்ம விரோதியாக பார்க்கறது? அதனால் நம்முடைய குறைகளை எடுத்து காட்டுகின்ற போது நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று முதல்ல நினைக்கணும். அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு படிப்படியாக பயிற்சிகள் செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி, கணவன் மனைவி உறவு தெய்வீகமானது. எந்த வகையிலையும் அந்த உறவை காத்து கொள்வதுதான் நம்ம எண்ணத்தையும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருத்தர் ஒருத்தர் சபித்துக் கொள்வது என்பது அது சாபம். இன்னும் சொல்ல போனால் சமுதாயத்தில் விபத்துகள் நடப்பதற்கு ஒரு பெரும்பான்மையான காரணம் கணவன் மனைவிக்கிடையே உள்ள சாபம், முரண்பாடுகளே விபத்துகளுக்கு காரணம். அதனால் இன்றைக்கு எல்லாம் பெருகி கொண்டே வர காரணம் பார்த்தீங்கன்னாக்க நினச்சி பார்க்கறதுல யாரும் கொஞ்சம் கூட சிந்தனையோ ஆராய்ச்சியோ கிடையாதுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு தினத்துக்கு பேப்பரில் படிக்கிறோம், நேர்லையும் பார்க்குறோம், மற்றவங்க சொல்லியும் கேட்குறோம். ஆனால் ஏன் நடக்குதுன்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் ரோட்டில் போகிறாங்க, யாரும் ஒருத்தன் தான் அடிபடுறான். அடிபட்டவனு யார் சாகுறாங்க? அப்போ எந்த கருமையத்தில் கணவன் மனைவி உறவிலே விரிசல் இருக்கிறதோ அதுதான் அங்கே விதிக்கு அடிமையாகும், இல்லைன்னு ஆகாது. அதனால் அந்த கணவன் மனைவி உறவை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் எங்கே இருந்தோ நினச்சி வைக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம முன்ன பின்ன தெரியுமா என்ன? அப்போ ஒரு ஒத்து உதவி போகக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் சிதைக்கின்ற போது, தேவையில்லாத எதிர்பார்ப்புகளால் அதை நம்ம தரம் குறைக்கின்ற போது கோபம் வருது. அதனால் கடுமையான வார்த்தைகள். அதுக்கு மேலே சாமி வேடிக்கை சொல்லுவாங்க, மேரேஜ் இஸ் நாட் எ லைசன்ஸ் டு கர்ஸ் ஈச் அதர். என்ன திருமணம் என்பது ஒப்பந்தமாக என்ன, நீ இப்படி வேணும் அடிக்கலாம் உதைக்கலான்றதுக்கு? அது கொடூரமான ஒரு தன்மை. ஒருத்தரை திட்டுறது அதை பார்க்கறதுக்கே மனசு வரக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் நம்மளை திட்டு நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நல்லா இருக்கு, இன்னும் திட்டு சொல்லுவோமா? இல்லை ஒரு அதை விட்டா இன்னொரு காலம் திருப்பி காட்டுவோமா? இயேசுபிரான் சொன்னார், ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டுன்னு. காட்ட முடியுதா? அவர் காட்டலாம், அவர் இயேசுபிரான். எந்த மனிதன் காட்ட முடியுதா பாருங்களேன். அப்போ நமக்கு இன்னொருத்தர் திட்டுற போதோ அடிக்கிற போதோ எவ்வளோ கேவலமாக நம்ம தாழ்வாக உணர்கிறோம், அதே மாதிரி தான் நாம் ஒருத்தரை நடத்துகிற போது அவங்க தன்னை இழிவாக நினைப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு புண்படும்னு பாருங்க.
அந்த புண்படுத்தினால் அதுக்கு பலன் பாவம் வருமா வராதா? அதனால் கணவன் மனைவிக்குழியில் அந்த கோபம் வருவதற்கான சூழல் என்னன்னு கொஞ்சம் நிதர்சனமாக நின்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னாக்கா, பெரும்பாலும் கோபப்படுவதற்கான காரணங்களிலே ஏதோ ஒரு பக்கம் ஒரு பங்கு இருக்கும். மகிழ்ச்சி அதையும் சொல்கிறாங்க. இப்போ யார் யார் மேலெல்லாம் கோபம் வருதுன்னு கணக்கு எடுத்துக்கன்னாங்க. சரி, லிஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்து சொல்கிறாங்க, எந்தெந்த சூழ்நிலைகளிலே உங்களுக்கு கோபம் வருதுங்கிறார். ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு கிளம்புறோம், 8:45 டிஃபன் ரெடியாக இருக்கணும். ஆனால் தினசரி லேட் ஆகுது அப்படின்னா கோபம் வர என்னங்க பண்ணுறது? கொஞ்சம் பொறுப்பு வேண்டாமா வீட்டில்? சரி, ஏன் அவங்க லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க? உடம்பு சரியில்லாமல் இருக்கும், வேறு காரணங்களாக இருக்கும். அது என்ன நம்ம கேட்டோமா? இப்படி நம்முடைய பொறுப்பு கடமை என்ன என்று ஒரு சிந்தனையை செய்யாமல் முழு பொறுப்பையும் மற்றவங்க தலையில் சுமத்துறதையே பழக்கமாக வச்சுருக்கிற போது அவங்க என்ன பண்ணுறாங்க? பொதுவாக பெண்கள் வெளியே அதிகமாக சொல்ல மாட்டாங்க. எப்படியோ அந்த மனுஷன் கிடக்கட்டுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போய் பழகிட்டாங்க எல்லாரும். அதனால் பெரும்பாலும் தன்னுடைய தேவைகளையோ அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துறதே குறைவாக தான் இருக்கும். அதனால் நாம் அதை பாசிட்டிவாக நமக்கு அது சாதகமாக எடுத்துக்கிட்டு அதையே ஒரு இதை நடத்தினோம்னு சொன்னாக்க அதெல்லாம் துன்பலைகளாக வரும். அதனால் எந்த சூழ்நிலையில் கோபம் வருவதாக இருந்தாலும் அதில் அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த கோபம் வருவதற்கான சூழ்நிலையில் என்னுடைய பங்கு ஏதாவது இருக்குதான்னு பாருன்றார். அப்போது காலை டிஃபன் லேட் ஆகுதுன்னு சொன்னால் நேற்றே சொல்லியிருப்பாங்க, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. நாம் ஆஃபீஸில் பிஸியாக இருந்ததுனாலையோ இல்லை லேட்டான காரணத்தினாலையோ மறந்து போய் வரும்போது வாங்காமல் வந்திருப்போம். அவங்க காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அன்னத்து கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி சமைச்சிருப்பாங்க. அப்போது ஏற்கனவே வாங்கி கொடுத்துருந்தோம்னா நைட்டே அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. காலை எடுத்த உடனே சமைச்சு நேரத்துக்கு கொடுத்துருப்பாங்க. நான் மறந்து வந்ததுனால இன்றைக்கி லேட்டாக போச்சு. அப்போ ஏன் லேட் ஆச்சுன்ற கேள்வியில் நேற்று நான் மறந்து போனது அங்கே ஒட்டிகிட்டு இருக்குதே. அப்போ நான் மறக்காமல் வந்திருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது இல்லையா? இப்போ தப்பு யார் மேலே? சமைச்சவங்க மேலேயா, காய்கறி வாங்கிட்டு வராதவங்க மேலேயா? கீதம் இருக்கு அம்பை நோவதேன். இப்படி ஒவ்வொரு காரணத்தையும் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னாக்க பெரும்பாலும் கோபப்படுவதற்கான காரணங்களில் நம்முடைய பங்கு இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி, நம்முடைய பங்கு தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நாம் ஏதாவது முயற்சி எடுத்தோமா? தெரியாதே. நம்முடைய பங்கு இருக்குன்றதை இப்போ யோசனை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியவே வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இது எப்படி நம்ம மாற்றிக்கிறதுன்றதுக்கு முதல்ல நம்ம பயிற்சி எடுத்தாகணும். அப்போ ஆஃபீஸுக்கு போனால் வீடு மறந்து தான் போகும். 1008 கஸ்டமர் வருவாங்க, வேலை இருக்கும், அது இதுவும் பார்க்க காய்கறி ஞாபகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? பேக்கெட்டில் ஒரு சின்ன ஒரு பேப்பராவது வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு காய்கறி வாங்கி வரவும் எழுதி வச்சுக்க வேண்டியது தான். ஆஃபீஸில் முடிஞ்சு வண்டி எடுக்கும்போது ஒரு நிமிஷம் பேக்கெட் பார்த்து என்ன ப்ரோக்ராம் இருக்குது, ஓ காய்கறி வாங்கிட்டு போகணுமா, ரைட், சரியா போச்சா? அப்போ ஏதோ ஒரு தீர்வு அங்கே வச்சா தானே அது மாற்றத்துக்கு வரும். இப்படி நம்முடைய பங்கு தவறுகளை நாம் திரித்து கொண்டு விட்டால் 3/4 பங்கு சிரமங்களுக்கான வாய்ப்புகள் தவிர்க்கப்பட்டுவிடும். சில சமயங்களில் நம்முடைய பங்கு இல்லாமலேயே கோபத்திற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கும். குடும்ப சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை அங்கே இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற குழந்தைகள், மனைவி, அப்பா அம்மா, சகோதரர்கள் அவங்களுடைய மனோபாவங்கள் வேற மாதிரியா இருக்கும். சில பேருக்கு ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகளே வடதுருவம் தென்துருவமாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும் ஏறாது, என்ன சம்பாதிச்சாலும் அங்கே தங்காது. இது மாதிரி கேரக்டர் உள்ள குடும்பங்களும் இருக்கும். இப்போ அது போல் நிலையில் இருக்கிற போது அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? அதை தவிர்க்கக்கூடிய வழிவகை என்னன்னு பார்க்கணும். ஸோ கூட்டு குடும்பங்களாக இருந்த காலம் உண்டு, பிறகு பிரிஞ்சு தனி குடும்பமாக வந்த காலம் உண்டு. அப்போ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில் நட்டம் இருக்கும், இன்னொரு வகையில் முரண்பட்டவர்கள் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு தொடர்ந்து எளியும் பூனையுமா சண்டை போட்டு இருக்கிறதை காட்டிலும் கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்லது, 2 பேருக்குமே நல்லது. அப்படி ஒரு வழிவகை வகுத்து கொண்டு
நம்முடைய காரணம் இல்லாது மற்றடைய காரணத்தால் தான் கோபம் வருவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்றன என்ற பொழுதும் அதுக்கு என்ன செய்தால் அது விலகும் என்ற கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க அதுக்குரிய வழிவகை இயல்பாக தெரியும். இப்படி ஒரு பட்டியல் போட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்முடைய குணாம்சங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பயிற்சி நம்ம செய்து வரணும். அவ்வளோ லேசில் இது மனசு கட்டுப்படாதுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, எத்தனை தலைமுறைகளாக நம்ம கோபப்பட்டு பழகிருக்கிறோம். அது இயல்பாக டக்குன்னு அதுதான் முன்னாடி வந்து நிற்கும். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு தான் ஐயோ நம்ம மன்றத்தை சொல்லி கொடுத்தாங்க, பல மகன் சொல்லியிருக்கிறாங்க கோவப்படுறதெல்லாம் பாவம்னு, நம்ம கோவப்பட்டுட்டுமே அப்படின்னு அப்புறம் தான் தோணும். இது கொஞ்சம் காலத்துக்கு இப்படி இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் இது இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், அந்த கோபம் வரும்போதே கொஞ்சம் கோவப்படுற அப்படின்னு மனசுலேருந்து கொஞ்சம் எச்சரிக்கும். ஆனாலும் நீ சுமார் இப்போ கோவப்படலைன்னா ஒன்றும் காரியம் நடக்காது அப்படின்னு மனசு அதை டாமினேட் பண்ணி கோவப்படுறத நியாயப்படுத்திடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த கோபம் வரும்போது அந்த அளவை குறைச்சிரும். உதாரணமாக இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரே ஃப்ளாட்டில் பல குடும்பங்கள் இருக்கும். நம்ம பக்கமெல்லாம் கம்மிங்க. இன்னும் சென்னை, ஹைதராபாத் பக்கம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஃப்ளாட்ஸ் ஒரே இதில் இருக்கும். அதில் ஒரு குடும்பத்தில் எப்பவுமே ஜாஸ்தி சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அப்போ பக்கத்து ஃப்ளாட்டுக்காக சொன்னாங்க, உங்கள் வீட்டில் பரவாயில்லைங்க ஐயா, எப்போ அமைதியாக இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் பாருங்கள் விடிஞ்சா பொழுது போனால் ஒரே எளியும் பூனையும் சண்டை போட்டு இருக்க வேண்டியிருக்குது. நாங்களாம் வருஷத்துக்கு 2 தடவை சண்டை போடுவோன்னார் அவர். அது எனக்கு 2 தடவை கணக்குன்னு. ஒரு தடவை சண்டை போட்டு 6 மாதம் பேசிக்க மாட்டோமில்ல. இப்படி ஒரு தாம்பத்தியம். அப்போது பயிற்சி துவங்குன்ற போது இப்படி 6 மாதத்தில் நிற்கும். செய்ய செய்ய அது 5 மாதம் மாறும். அப்புறம் 4 மாதம், 3 மாதம், 2 மாதம், 1 மாதம், கடைசியில் ஒரு 10 நாள், அப்புறம் 4 நாள், இப்படி கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் சினம் தவிர்த்தல் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க, அனுபவத்தில் நீங்கள் மன்றத்துலேயே நான் கவனிச்சது தானே, பயிற்சி ரொம்ப மாறிட்டாங்க, இப்போ நான் கோபமே வரதில்லைம்பாங்க. என்னொன்னே ஆச்சரியம் பார்ப்பேன், நமக்கே அப்பப்போ கொஞ்சம் கோபம் வருது, இவங்க இப்போ பயிற்சி சொல்லி கொடுத்து போன மாதம் அகத்தாக்கு வந்தால் இப்போ வந்திருக்காங்க கோபம் வரதில்லைன்னு சொல்கிறாங்களே, 1 மாதத்துக்குள்ளே ஜெயிச்சிட்டாங்களா, பரவாயில்லையேன்னு தோணும். இது என்னன்னா அடக்கி வைக்கிறது. இது அடக்கி வச்சா இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி வாங்கும் பாருங்க, அது மாதிரி கோவப்பட்டால் வெளியே போயிடும். கோபத்தை அடக்கி வச்சா அந்த வெளியே பக்கம் உள்ளே வச்சு அமுக்கிறோம் இல்லைங்களா, 2 பக்கம் இடி வாங்கும். ஸோ டபுள் பிபி வரும். அப்படி அல்ல. அதனால் நல்லது தான் அப்படின்னாலும் அதை வன்முறையாக போட்டு இருக்கிறோம்னு சொன்னால் சைடில் பிதுங்கிடும். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அதை நோகாமல் மெதுவாக அப்படியே அதை அரவணைத்து கொண்டே வரணும். ஆமாம்மா கோபப்படுற நியாயம்தான், கோபப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது, இப்போ நீ பட்ட ரொம்ப நியாயம்தான், இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னே கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக கொண்டு வந்து வச்சுங்களேன், ஒரு கட்டத்தில் கோபம் இல்லாத வகையில் பக்குவப்படுத்தி கொள்ளலாம். அப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டே வரணும். அப்படி வந்தோம்னு சொன்னாக்க ஒரு கட்டத்தில் கோபம் இல்லாத நிலைக்கு மனிதன் பக்குவப்பட்டு விடலாம். இப்போ அடுத்த ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, பல சமயங்களில் சமுதாயத்தில் குடும்பத்தில் அந்த கோபம் மூஞ்சி காட்டுனா தான் வேலையே நடக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் தொழில் செய்கிற இடத்துல எல்லாம் நம்ம கோவப்படலைன்னா பல பேர் ஏச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஆளுகளாக இருப்பாங்க. அந்த ஆள் இழிச்சு வாங்க ஒன்றும் சொல்ல மாட்டான், அவன் தலையை கட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுற ஆளுகளாக இருப்பாங்க. இது மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல சாமிஜின்னு சொல்கிறாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாங்க, ஒரு நடிப்பு சினமாக அதை காட்டுன்றார். அது ராமகிருஷ்ண பரமஹம்சரே ஒரு கதையை சொல்கிறார். ஒரு பாம்பு, ஒரு நல்ல பாம்பு, அது ஒரு பாதி ஓரத்தில் இருக்குது, அங்கங்கே வரவங்கள நடந்து போகிறவங்களெல்லாம் அப்பப்போ கடிச்சிடுது. அந்த சாது சொல்கிறாரு, நீ ஏன் இப்படி மக்களுக்கு துன்பத்தை கொடுக்குற, உனக்கு கடிக்கிறா என்ன லாபம், உனக்கு அவங்க செத்து போகிறாங்கல்ல,
இது மாதிரி நீ பண்ணக்கூடாது, சாந்தமாக இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறார். கொஞ்சம் கழித்து வரும்போது அந்த பாம்பு அந்த பாதி ஓரமாக அடிபட்டு கல்லடிப்பட்டு குற்றுயிரும் குலையுருமாக கிடக்குது. ஏன் இந்த கதி ஆகி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணீங்க யாரையும் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. நான் யாரையும் கடிக்கிறதில்லை, நான் கடிக்காதுன்னா அது பிள்ளை பூச்சின்னு வச்சு எல்லோரும் எனக்கு கம்பல் அடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, நான் இந்த கதிக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னாரு. இவர் சொன்னாராம், நான் கடிக்க வேண்டாம் சொன்னேனே தவிர படம் எடுக்க வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா? அப்போ படம் எடுத்திருந்தா மக்கள் பயந்துப்பாங்க. அப்போ கடித்தால் துன்பமே தவிர படம் எடுத்தால் துன்பம் இல்லை. அதுபோல் மனிதன் நடிப்பு சினமாக காட்ட வேண்டுமே தவிர மனசுக்குள்ளே அது இருக்கக்கூடாது. அப்போ நடிப்பு சினம் காட்டுற போது அந்த சமயத்தில் அந்த நபருக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமோ அல்லது அவர்கிட்டருந்து எந்த வேலையை நம்ம வாங்க வேண்டியிருக்கிறதோ அந்த வேலையை வாங்கிக்கலாம், அந்த மாற்றத்தை செய்து கொள்ளலாம். இப்படி ஒரு நடிப்பு சினமாக பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அதனால் அந்த நபர் பாதிக்கக்கூடிய வகையில் போகக்கூடாது. ஆனால் சமுதாயத்தில் நம்ம பழகுகின்ற போது இது ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட் தாங்க. ஏன்னா நம்ம நடிப்பாக சினப்படுறது ரொம்ப ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அது மாதிரி செய்து காட்ட முடியும். அதே போல் மற்ற துன்பப்படாத வகையிலே நாம் அவங்களுக்கு திருத்தம் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் பொறுமை, விடாமுயற்சி, கொஞ்சம் அன்பு, கருணையெல்லாம் வேணும். அதுக்கு மேலே நம்ம சொன்னால் அவங்க கேட்டுக்கிற மாதிரி தன்மை இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும், இல்லைன்னா பேசாமல் விட்டுட்டு தான் வேணும். இப்படி பல வகையில் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய உறவுகளை மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த சினத்தை நம்ம கட்டுப்படுத்தி ஆக்கணும். அப்படி படிப்படியாக மாற்றி அமைத்து கொள்கின்ற போது அடுத்து நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிபி தவம் செய்தால் குறையும், நிச்சயமாக குறையும். ஏன்னா தவம் செய்தால்தான் நமக்கு மனசுக்கு வலிமை அதிகமாகும். வலிமை அதிகமானால்தான் தீய குணங்களை மாற்றி நல்ல குணங்களை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். சினத்தை பொறுமையாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும். பொறுத்து போகக்கூடிய தன்மை அது கடலை விட பெரிதுன்னு சொல்லுவாங்க. பொறுமை கடலும் பெரிதும்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாதம்பாங்க. அதெல்லாம் அது பக்குவப்படாத அரை வேக்காடுகள் என்றார் மகரிஷி. அதாவது ஒரு திருக்குறளுக்கே பொதுவாக என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, குணம் என்னும் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேனும் காத்தல் அரிது என்று ஒரு கருத்து உண்டுங்க. அதாவது ஞானத்திலே உயர்ந்து குணக்குன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஞானி, ஒரு மகான், அவருடைய கோபத்தை மற்றவர்களால் ஒரு கணம் கூட தாங்க முடியாது என்ற கருத்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் மகரிஷி அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது தவறான கணிப்பு. ஏன்னா இந்த குரட்பா வரக்கூடிய அதிகாரம் நீற்றார் பெருமை. அப்போ ஒரு பக்குவப்பட்ட ஒரு மகான் கோபப்பட்டார்னா அவருக்கு பக்குவப்படலைன்னு தான் அர்த்தமே தவிர கோபப்பட்டது நியாயம்னு அர்த்தம் இல்லைங்கிறார். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் கோபப்படாத ஒரு பொறுமையை கை கொள்ளுகின்ற பண்பை பெற்றால்தான் அவர்கள் குணம் என்னும் குன்று ஏறி நின்றவர்களே தவிர, குணக்குன்று என்று சொல்லக்கூடிய பெருமைக்கு தகுதியுடையவர்களே தவிர, ஒரு சிறிதளவு அணு அளவு கோபப்பட்டாலும் அந்த தரத்தில் அவங்க இறங்கி விடுகிறார்கள் என்றுதான் பொருள். அப்போ என்ன அப்படின்னா, குணம் என்னும் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. ஏன்னா வல்லு பெருந்தகை இந்த காத்தல் என்ற வார்த்தை, காக்க என்ற வார்த்தையெல்லாம் ரெண்டு கோணத்தில் பயன்படுத்துகிறார். இப்போ தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. இப்போ காப்பாற்றுறது என்ன அர்த்தங்க, வச்சு காப்பாற்றுறது. அப்போ நம்ம என்ன காப்பாற்றின்னு சொன்னால் கோபத்தை வச்சுக்கணும்னு அர்த்தமா இல்லைங்களா? அது வராமல் காப்பாற்றின்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல அதே போல தான், வெகுளி கணமேனும் காத்தல் அரிது என்றால் ஒரு கணம் கூட அந்த கோபத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வது அரிது என்று தான் பொருளே தவிர, அவங்க கோபப்படுவது நியாயம் என்றோ அந்த கோபத்தை மற்றவர்களால் ஒரு கணம் கூட தாங்க முடியாது என்பதோ இது பொருந்தாது. அதனால் அந்த அணு அளவும் கோபப்படாத அளவுக்கு வருகின்ற போது உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைகிறது. பொறுமையும் அன்பும் வளர்கின்ற போது, கோபம் தவிர்க்கப்படுகின்ற போது, அந்த மனதிலே வருகின்ற கருத்துக்கள் எல்லாமே நல்ல உயர்ந்த கருத்துக்களாக
மற்றவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அறிவுரைகளாக மலரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஏன்னா நாம் பொறுமையாக சிந்தித்து செயல்படக்கூடிய பக்குவத்தை பெற்றாதான் மற்றவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில சமயங்கள் ஏதாவது சிக்கல் வரும், சச்சரவுகள் வரும். அதை எப்படி அணுகினால் அதை தீர்க்க முடியும் என்ற வழிவகை காட்டணும் இல்லைங்களா? அந்த அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி தவத்தால் தான் பெற முடியும். அப்படி ஒருத்தர் அறிவுரை சொல்லி அதனால் ஒரு குடும்பத்தில் மாற்றம் வருகிறதுன்னு சொன்னால் அந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் நம்ம மேலே எந்த மரியாதை இருக்கும் பாருங்க. இதுதான் உயர்ந்த புகழ் என்பது. நம்மால் மற்றவர்கள் குடும்ப வாழ்க்கையில் நலம் பெறுகின்ற போது அவர்கள் நம்மை நன்றியோடு நினைத்து பார்த்து காலத்துக்கு மதிப்பாங்க பாருங்க. அந்த மதிப்பு தான் உயர்ந்த புகழ். அப்படி உடல் நலமும் நட்பு நலமும் மேன்மை அடையும். அதே சமயத்தில் மனதும் நமக்கு எப்பவும் மேல் நோக்கிய வேகத்தில் ஆன்மீக பயணத்தில் உயர்ந்து கொண்டே போகும். இந்த 3ம் இணைகின்ற போது நம்முடைய ஆத்மா படிப்படியாக தூய்மை பெற்று கொண்டே வரும். எப்படி அனுமன் ஒரு அடியில் இலங்கை அந்த கடலை தாண்டி இலங்கைக்கு போனானோ அதே போல இந்த ஒரு பிறவியில் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலேயே நாம் நம்மை அறிந்து நம்மிலே இன்பத்தை கண்டு அந்த பேரின்பமாக இறை தத்துவத்தை உணர்ந்து அதனோடு லயமாகி அந்த நிலையிலே நின்று சமூகத்துக்கு தொன்று ஆற்றி நிறைவேறக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிடுகின்றோம். அந்த ஆத்மா புனிதம் அடைவதால் மீண்டும் ஒரு பிறவியை எடுப்பது இல்லை. அது அந்த தன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாகி நிறைவேற்றி விடுகிறது. அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை, அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெறுவதற்கு என்னெல்லாம் பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படை குணாம்சங்களை மகர்ஷி ஒரு பயிற்சி முறையாக நமக்கு கொடுத்துருக்கின்றாங்க. இதை செய்கின்ற போதும் சில சமயம் சறுக்கில் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு நேரம் பட்டினி போடுங்கிறார். எதுக்கோ உபவாசம் இருந்திருக்கிறீங்க. முருகனுக்கு சஷ்டி, விநாயகனுக்கு சதுர்த்தி, இப்போ ஏகாதசி அப்படின்னு சொல்லி எத்தனையோ தெய்வங்களுக்காக நம்ம விரதம் இருந்திருக்கிறோம். ஒரு நேரம் நம்முடைய உறவுக்காக நான் வீட்டில் கோவப்பட்டேன், அதனால் இந்த சிக்கல் வந்துகிட்டு இருக்குது, கோவப்படக்கூடாதுன்னு முயற்சியும் செய்கிறேன், ஆனாலும் அப்பப்போ தோற்று போகிறேன். அப்போ அந்த ஒரு நேரம் உணவு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் உள்ள பசி வைத்த கில்லும், ஆனால் உணவு உள்ளே போகலை. பெருங்குழலுக்கும் சிறுவர்களுக்கும் போராட்டம். சாப்பாடு வரல, ஏன் வரல? கோவப்பட்டில்ல, அதனால தான் வரல. இப்போ என்ன ஆகும்? அப்போ இனிமேல் கோவப்படக்கூடாது, இல்லை சாப்பாடு போக இல்லாமல் நம்ம பட்டினி போட்டுருவாங்க. அதுதான் சில பேர் வீட்டில் சமைக்க மாட்டாங்க, கோபம் தான். கொஞ்சம் பட்டினி கிடக்கட்டும், அப்போ தான் அறிவு வரும் சொல்கிறாங்க இல்லையா? அது என்ன ஆகுது? ஹோட்டலில் போய் சாப்பிட்டது மறுபடியும் தெம்ப சண்டை போடுமா. அதனால அவங்க பட்டினி போட இந்த கதை, நாம பட்டினி போட்டுட்டா இல்லையா? இதுதான் திருத்தத்திற்கான வழி. அப்படி ஒரு வேளை உணவு எடுக்கலன்னு சொன்னால் அது ஆராய்ச்சியின் ஆழத்துக்கே கொண்டு போயிடுன்றார் மகரிஷி. அப்படி போகிற போது நம்முடைய உள் உணர்விலே அந்த அலைகள் மாற்றம் பெறும். இதுக்கு மேலே இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி கொடுத்துருக்கின்றாங்க. தினசரி தவத்தை நிறைவு செய்கின்ற போது ஒரு 2 பண்பாடு நம்ம சொல்கிறோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன். இந்த யாருடைய வார்த்தையை கேட்ட உடனேயே நம்மளை தவிர மற்றவங்களெல்லாம் நினச்சிக்குவோம், நம்மளை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் நினச்சிக்குவோம். அப்படி அர்த்தம் இல்லை. இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பு யாரோ தான். இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பு ஒரு சுமை. அதனால் இந்த உடம்பும் நல்லா இருக்கிற வகையில் பார்த்துக்கணும் என்பது அதில் மைய கருத்து. அதுக்கு பிறகு இதை சார்ந்திருக்கின்ற மற்ற குடும்ப உறுப்பினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள், சமுதாய உறுப்பினர்கள் இப்படி விரிந்து போகணும். அப்போ அந்த இடத்துல சாமிஜி ஒரு இடத்துல சொன்னாங்க, வகுப்பில், புத்தகத்தில் இந்த கருத்து கிடையாதுங்க, வகுப்பில் சொன்னாங்க, யாருக்கு நீங்கள் துன்பம் கொடுக்கிறீர்களோ, கோபப்பட்டோ பொறாமைப்பட்டோ இல்லை வேறு எந்த எதிர்பார்ப்புகளால் துன்பத்தை கொடுக்குறீங்களோ,
தவத்தை முடித்து இந்த இனநோக்க பண்பாட்டை சொல்கிற போது அவருடைய முகத்தை நினைவில் வைத்து கொண்டு சொல்லுங்கன்றார். இப்போ அடிக்கடி மனைவி மேலே கோபம் வருதுன்னு சொன்னால் அவங்க முகத்தை நினச்சிக்குங்க. நினைத்து கொண்டு நான் எனது வாழ்நாளில் யாருடைய அந்த இடத்துல முகம் ஞாபகம் வரும், உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன் என்ற கருத்தை சொல்கிற போது அந்த வாழ்த்துக்கு பல மடங்கு சக்தி உண்டுன்றார். இப்படி ஒவ்வொரு பயிற்சியிலையும் நுட்பத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க மகரிஷி. அதனால் நாம் படித்தால் மட்டும் தெரிஞ்சுக்கலான்றது இல்லைங்க. சாமிஜியுடைய ஆடியோ கேசட்ஸு, வீடியோ கேசட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதை பலமுறை நம்ம கேட்க கேட்க ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தேவையான கருத்துக்கள் அப்பப்போ நமக்கு புதுசாக வந்து கொண்டே இருக்கும். இப்படி பல கருத்துக்களை கேட்டு அதை உள்வாங்கி நம் வயப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற போது ஒரு முழுமையான மாற்றத்தை நாம் சந்திக்க முடியும். அதனால் மனவளக்கலை என்பது ஒரு சாதாரண மனிதனை ஒரு மனிதனாக, ஒரு மகானாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, ஒரு சாதனை. அதான் பெரிய சித்து. என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு மகானை மாறுவது தான் மிகப்பெரிய சித்து. லிங்கம் கொண்டு வரலாம், விபூதி கொண்டு வரலாம், என்ன பண்ணிக்கலாம், அதெல்லாம் பெரிய சித்து கிடையாதுங்க. ஆனால் ஒரு மனிதனை மகானாக மாற்றுவது மிகப்பெரிய சித்து. அந்த வேலையை தான் மகிழ்ச்சி பண்ணுறாங்க. அதனால் இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் அவ்வப்போது நம்ம 2 நாளைக்கு உட்கார்ந்து கேட்குறதை விட ஒரு தொடர் நிகழ்வாக ஒரு மாதம் கேட்குற போது ஒரு டோட்டல் கான்செப்ட், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் இடம், அதை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்தவர் போல் நம்மை மாற்றமைத்துக் கொள்வதற்கு ஒரு துணை அமையும் என்பதனால தான் இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய சிந்தனை, கோபம் உண்டானால் குடும்பம் 2 மட்டும் இல்லை, அது கூறாக பிரிஞ்சு போயிடும். அதனால் அந்த குடும்பம் சிதறாமல், உறவுகள் சிதறாமல் ஒரு கூட்டாக ஒரு நல்ல ஒரு குடும்ப அமைப்பாக இருந்து அந்த இன்பத்தை எல்லோரும் தூக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளெல்லாம் எடுத்து எறிவதற்கு தயங்கவே கூடாதுங்க. அதனால் உறவுகளை விட உயர்ந்த ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. அதிலேயும் குறிப்பாக குடும்ப உறவுகள், அதிலேயும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு என்பது தெய்வீகமான உறவு. இதை காத்துக்கொள்வதற்கு எந்த பருப்பொருளையும் ஜடப்பொருளையும் நம்ம தியாகம் பண்ணலாம். அதனால் நம்ம ஜடப்பொருளை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஜீவன்களை நசுக்க தொடங்கி விட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை நரகமாயிடும். அதனால் தங்கம் இருக்கட்டும், வைரம் இருக்கட்டும், பேங்க் பேலன்ஸ் இருக்கட்டும், வீடு இருக்கட்டும், அது நம்ம கூட ஒன்றும் சொந்த கொண்டாட போகிறது இல்லை. ஆனால் உறவுகள் நம்மோடு உறவாடும். அதிலே உறவாடக்கூடிய மிக உன்னத உறவு கணவன் மனைவி உறவு தான். ஏன்னா அது எந்த அளவுக்கும் போகும். ஆனால் அப்படிப்பட்ட உறவை நம்ம காத்துக்கொள்ள தவறிவிட்டோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை நாம் அடைகின்ற மிக பெரும் நட்டமே அதுதான். அதையெல்லாம் அளந்து பார்த்து நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி வகுத்து கொடுத்த மகான் அவர்களை நாம் நன்றியோடு நினைந்து பார்த்து அவர் காட்டிய இந்த வாழ்க்கை நெறிகளை நாமும் பின்பற்றி பயன்பெறுவோம் என்று சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம்.